குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் லெசனில் ஒரு ஸ்டார் ஷேப்லேருந்து ஒரு டெக்ஸ்ட்டும் மல்டிபிள் ஸ்டார் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு ஷேப் ட்யூன் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் லெசனில் ஒரு ஸ்டார் ஷேப் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு டெக்ஸ்ட்டும் மல்டிபிள் ஸ்டார்ஸும் ஷேப் டியூன் மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஷேப் டியூன் மூலமாக ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். கோ டு ஃபைல், இம்போர்ட் டு ஸ்டேஜ். ஷார்ட்கட் கீ Ctrl+R. ஆல்ரெடி நான் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ். இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஷார்ட்கட் கீ Q. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து சின்னதாக்கிக்கோங்க. இதை மூவ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். தென் 30 ஃப்ரேமில் ஒரு blank கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். F7. Ctrl+R, இம்போர்ட். செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணுறேன். தென் ஓப்பன். இதையே நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஒரு கார்னர்லேருந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நம்மளோட ஓல்டு மானிட்டர் இருக்குது. தென் லாஸ்ட்டு ஃப்ரேமில் நியூவாக உள்ள மானிட்டர் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் க்ரியேட் ஷேப் டியூன் நமக்கு எனபிள் ஆகலை. ஏன் அப்படின்னா இது ஒரு இமேஜாக இருக்குது. ஸோ நம்ம பிரேக் அப்பார்ட் கொடுக்கறது மூலமாக இதை மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+B பிரேக் அப்பார்ட். அதே மாதிரி லாஸ்ட்டு ஃப்ரேம்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+B பிரேக் அப்பார்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஷேப் டியூன் எனபிள் ஆகிருக்கு. கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் இண்டிகேட்டரை மூவ் பண்ணுறது மூலமாக நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த இமேஜ் இருக்குது. லாஸ்ட்டு ஃப்ரேமில் நம்ம செட் பண்ண இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நம்மளுடைய ஸ்டேஜ் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஸ்டேஜ், உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl+Enter. ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் ஷேப் டியூன் மூலமாக. தென் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு ஃப்ரேமில் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா F5 ஆட் ஃப்ரேம்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 44 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஃப்ரேம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். Ctrl+Enter மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் லெசனில் ஒரு ஸ்டார் ஷேப்லேருந்து மல்டிபிள் ஸ்டார்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஷேப் டியூன் மூலமாக ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.